ஐயா, அந்த அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் வந்து நியமனம் 13 வருஷமா நடைபெறாமல் இருக்கு. புதிய அரசு ஆரம்ப பள்ளியில காலியாடி புதிய நியமனம் செய்யணும். 4ஆம் தேதி 2024 வருடம் நியமன தேர்வு எழுதின 21,000 ஆசிரியர்கள் சார்பாக ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் 13 வருஷமா கிட்டத்தட்ட 4 தகுதி தேர்வுகளும், ஒரு தமிழ் தகுதி தேர்வும், ஒரு நியமன தேர்வும் எழுதியிருக்கோம். இந்த சூழல்ல 21,500 பேர் தேர்ச்சி பெற்று இன்னைக்கு நிலைமையில இருக்கோம். ஆனா அரசு அறிவித்த காலி பணியிடங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 2,346 மட்டும்தான். இப்ப தேர்ச்சி பெற்றிருக்கிற 21,500 ஆசிரியர்களுக்கு இந்த காலி பணியிடங்கள் என்பது வெறும் 10% மட்டும்தான். 13 வருஷத்துல, அதாவது உலகத்திலேயே ஒரே ஒரு பணியிடத்துக்காக 4 தகுதி தேர்வும், ஒரு தமிழ் தகுதி தேர்வும், ஒரு நியமன தேர்வும், 13 வருஷ காத்திருப்பும் எங்கேயுமே நடந்ததில்லை. இது மிகப்பெரிய சமூக அநீதியாக நாங்க பாக்குறோம். அதனால் சமூக நீதி காவலரை இது பார்த்தா இந்த சமூக நீதி அவலங்களை அவள் எடுத்துரைப்பார் என்ற நம்பிக்கையோடு வந்தோம். கண்டிப்பாக நான் இது அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்றேன். முதலமைச்சரை சந்திக்கிறோம், நேரில் சில விஷயங்களை அறிவுறுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு இடையில 2018 ஒரு மதுரை நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தற்காலிக ஆசிரியர்களை அனைவரும் நீக்கிவிட்டு அதுக்கு நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கணும்னு சொல்லிட்டு அரசாணை உள்ளது. அதுக்கு அடுத்ததா கோவிடுக்கு அப்புறமா டிஎம்கே ஆட்சி பொறுப்பேற்கும் போது 2021 177 தேர்தல் அறிக்கையில 15,000 தொடக்கப்பள்ளி, அதாவது 1 முதல் 5 வரை உள்ள ஆசிரியர்கள் 15,000 காலி பணியிடங்கள் இருக்கு. அதை நாங்க ஆட்சிக்கு வந்தா நிறைவேற்றோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது நிறைவேற்றல. 2021 730 காலி பணியிடங்கள் அறிவிச்சாங்க, தேர்வே நடக்கல. 2022 3,987 காலி பணியிடங்கள் அறிவிச்சாங்க, அதுக்கும் தேர்வே நடத்தல. வெறும் தகுதி தேர்வு மட்டும் நடத்திட்டு பணி நியமனம் வழங்காம இருக்காங்க. 2023 அதுக்கடுத்த ஆண்டு 6,553 காலி பணியிடங்கள் அறிவிச்சு அதுக்கு தேர்வே நடத்தல, நியமனங்களும் இல்ல. அதுக்கு அடுத்ததா அந்த வருஷம் தகுதி தேர்வுல ஒரு கேஸ் போறதுனால 149 ஜிஓ பயன்படுத்தி நியமன தேர்வுன்னு அடுத்த கட்ட தேர்வு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. அந்த நியமன தேர்வு நடந்தது ஜூலை மாசம் 21ஆம் தேதி 2024. அன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள், அதாவது 21 இருந்து 24 வரை டிஆர்பி அறிவித்த காலி பணியிடங்கள் 14,038. ஆனா தேர்வு சமயத்துல 2025 இந்த வருஷம் இப்ப வரப்போற இன்னும் அடுத்த வாரங்கள்ல எவ்வளவு காலி பணியிடங்கள் நிரப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2,347 மட்டும்தான். அதாவது 13 வருஷமா இத்தனை தகுதி தேர்வு எழுதி, இத்தனை நியமன தேர்வு எழுதி இப்ப இருக்கிற காலி பணியிடங்கள் வெறும் 10% தான், ரொம்ப சொற்பமானது. நிதியமைச்சரை போய் சந்திக்கிறோம், பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து எங்களுக்கு ப்ரொபோசல் வரல, எந்த விதமான கோரிக்கைகளும் வரலன்னு சொல்றாங்க. பள்ளிக்கல்வித்துறை போய் சந்திக்கிறோம், இல்ல நிதியமைச்சர் நிதி இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி எங்களை அலைக்கழிப்பது மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுது. மிகப்பெரிய நம்பிக்கையோட தமிழ்நாடு முழுவதும் இதுவரைக்கும் 30,000க்கு மேற்பட்ட மனுக்களை கொடுத்திருக்கோம். அனைத்து மாவட்ட ஆட்சியரையும் சந்திச்சிருக்கோம், அனைத்து மாவட்ட சிஇஓ டிஇஓ எல்லாரையும் சந்திச்சிருக்கோம். முதலமைச்சர் இதுவரைக்கும் 8 முறை தனிப்பட்ட முறையில அவர் ரோட் ஷோல எல்லா இடங்களையும் சந்திச்சு மனுவை கொடுத்திருக்கோம். எந்த விதமான மனுவுக்கும் எந்த விதமான முன்னேற்பாடுகள் இல்ல, எந்த விதமான அறிவிப்புகள் இல்ல. இப்ப வரைக்கும் 13 வருஷமா காத்திருக்கிற எங்க மேல எந்த பார்வையும் இல்ல. மிகப்பெரிய நம்பிக்கையோட சமூக நீதி அடிப்படையில் செயல்படும் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்தாருன்னா, இத்தனாயிரம் பேர் குடும்பம், கிட்டத்தட்ட 20,000 ஆசிரியர்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா 10 லட்சம் பேர் இதுல இருக்காங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் தொடர்புள்ள மொத்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் இதுல நாங்க பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த எக்ஸாம் எழுதின இந்த டீச்சர் 13 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க பையன் 10வது படிக்கிறாங்க. இன்னொருத்தவங்களோட டீச்சர் அவங்க காலேஜ் டிகிரி, அக்ரிகல்ச்சர் டிகிரி படிக்க வந்துட்டாங்க. அவங்க பையன் அக்ரிகல்ச்சர் டிகிரி படிக்கிறாங்க, ஆனா இன்னும் அவங்க தேர்வு எழுதிக்கிட்டு இருக்காங்க, இந்த எக்ஸாமுக்காக காத்துட்டு இருக்காங்க. பொருளாதார லெவல்லையும் உளவியல் ரீதியாகவும் மிகப்பெரிய சமூகத்துல அவலங்களும் ஏற்பட்டு, அவமரியாதை ஏற்பட்டு ரொம்ப பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கோம் நாங்க. அதனால இந்த சமயத்துல எங்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டியது என்னன்னா நீதி, அது சமூக நீதியா இருக்கணும். அந்த பார்வையில ஐயா சந்திக்க வந்திருக்கோம்.